டெல்டா செவன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பார்க்க போகிற வெப்சீரிஸு லிங்கம் ஜியோ ஹாட்ஸ்டார் ஓடிடி தளத்தில் அவைலபிளாக இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்கள். ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் வெப்சீரிஸ் தான். ஏகப்பட்ட கதாபாத்திரங்கள் இருக்குது. மொத்தமாக 8 எபிசோடு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் 2 ரவுடிகள் கேங்ஸ்டர் இருக்காங்க. 2 பேருக்கும் தொழில் போட்டி. அதனால ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது. அதனால கொலையா நடக்குது. இதுக்கு நடுவில் கதாநாயகன் கதிர் மாட்டிக்கிறாரு. அவர் ஒரு விளையாட்டு வீரர். இதுக்கப்புறம் ஹீரோவோட வாழ்க்கை என்ன ஆனது இந்த ரவுடி கும்பல்களோட சேர்ந்ததுனால அப்படிங்கிறதான் மொத்த கதையே. அதாவது ஹீரோ கதிர், அவர் பேர் வெப்சீரிஸில் லிங்கம். இவருக்கு ஒரு ஃப்ரெண்டு பேர் சிவா. 2 பேரும் கபடி பிளேயரு. 2 பேரும் நெருங்கிய நண்பர்களாக இருக்காங்க. ஹீரோ கதிர் ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலமாக போலீஸ் ஆகணும்னு ஆசைப்படுறாரு. இவருக்கு ஒரு காதலி இருக்காங்க, பேர் பாரதி. அவங்க ஹீரோ போலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே போலீஸ் யூனிஃபார்ம்லாம் தச்சு வாங்கிட்டு வந்து கொடுத்து போட்டு காட்ட சொல்லி சந்தோஷப்படுறாங்க. ஹீரோவோட நண்பன் சிவா, அவரோட குடும்பம் பெரிய குடும்பம். அண்ணன் வக்கீல். அவர் தான் போஸ் வெங்கட். அந்த ஊர்லேயே 2 குரூப்பு ரவுடி கும்பல் இருக்காங்க. செல்லாண்டி, இன்னொரு குரூப்போட தலைவர் சாமியப்பன். இவங்களுக்கு பிரதான தொழில் கள்ளசாராயம் காய்ச்சி விற்கிறது. அதில் ஏரியா பிரச்சனை. இந்த ஏரியா வரைக்கும் நீ விற்றுக்க, இதை தாண்டி வரக்கூடாது. இந்த ஏரியா வரைக்கும் என்னோட ஏரியா, நீ வரக்கூடாது அப்படின்னு. அதில் சின்ன சின்ன தள்ளு முள்ளு, அது வெட்டு குத்து கொலை வரைக்கும் நடக்குது. போலீஸ் உயர் அதிகாரிகள், டிஎஸ்பி, இன்ஸ்பெக்டர்லாம் 2 பேரையுமே கூப்பிட்டு காம்ப்ரமைஸ் பேசுகிறாங்க, பஞ்சாயத்து பேசுகிறாங்க. பஞ்சாயத்தில் ஒன்றும் முடிவு வர மாட்டேங்குது. இப்போ கடைசியாக அவன் என் நெருங்கிய கூட்டாளியை போட்டான், அதுக்கு பழி தீர்த்துக்கிறேன், அப்புறம் சமாதானம் ஆகிறேன்னு சொல்கிறாங்க. இவங்க பிரச்சனையினால பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க. போலீஸுக்கும் பெரிய தலைவலியாக இருக்காங்க 2 பேரும். இப்படி ஒரு சூழல் நிலவுகிற ஊரில் ஹீரோ கதிர் கபடியில் சாதிக்கிறாரு. எல்லா மேட்ச்லையும் ஜெயிக்கிறாரு. அதே மாதிரி அவர் நண்பரும் சிவாவோட குடும்பத்தில் ஒருத்தராகவே இருக்காரு கதிர். வக்கீலான போஸ் வெங்கட்டும் தன் தம்பிக்கு இணையாகவே பார்த்துக்கிறாரு ஹீரோ கதிரை. ஒரு தருணத்தில் ஹீரோ கபடி விளையாட பக்கத்து ஊருக்கு போகிறாரு. அங்கே ஒரு கொலை நடக்குது. சம்பந்தமே இல்லாமல் அந்த கொலை பழி கதிர் மேலே விழுது. கொஞ்ச நாள் தலைமறைவாக இருக்காரு. அப்புறம் போலீஸ் பிடிச்சி ஜெயிலில் போட்டுறாங்க. நண்பன் சிவா அண்ணன் போஸ் மூலமாக ஹீரோவை வெளியே எடுத்தே தீரணும்னு ஒரு வழியாக அந்த கொலை வழக்கிலிருந்து விடுதலை ஆகிறாரு. ஆனால் அதன் பிறகு ஹீரோ கதிரோட வாழ்க்கை என்ன ஆனது என்பதே மீதி கதை. வெட்டு குத்து கொலை தான் வெப்சீரிஸ் முழுவதுமே. 1996 தேர்தல் நேரம். அப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தில் ராத்திரி ஜெயிலுக்குள்ள ஏணி போட்டு செவரேறி குதிச்சு ஒருத்தரை ஒரு 30க்கும் மேற்பட்ட கும்பல் ஒரு நபரை கொடூரமாக கொலை செஞ்சுருந்தாங்க. அந்த உண்மை சம்பவத்தை மையப்படுத்தி தான் இந்த வெப்சீரிஸ் எடுத்திருக்காங்க. முழுவதும் உண்மை கிடையாது, கொஞ்சம் புனைவு கலந்து தான் படமாக்கியிருக்காங்க. பரபரப்பான விறுவிறுப்பான வெப்சீரிஸ் தான். இப்போதைக்கு இவங்க எடுத்திருக்கிறதே ஒரு கபடி வீரன் போலீஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டு முயற்சி பண்ணுறான். ஆனால் ஹீரோவை விட திறமை கம்மியாக உள்ளவங்களுக்கெல்லாம் அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலமாக போலீஸ் வேலை கிடைக்குது. ஹீரோவுக்கு கிடைக்கல. ஏன்னா போலீஸ் எஃப்ஐஆர். தவறான நபர்களோடு தொடர்பில் ஒருத்தன் இருந்ததுனால அவர் வாழ்க்கையே வீணாக போயிடுது. இப்போ எதனால் இவருக்கு எதிரிகள் உருவாகுறாங்க அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க. அடுத்த சீசனில் தான் இன்னும் பல சம்பவங்கள் இருக்குது. லிங்கம் கொலை வழக்கு சம்பந்தமாக பல கிரைம் ரிப்போர்ட்டர்கள், வழக்கறிஞர்கள் ஸ்டோரியாகவே யூடியூப்பில் பேசியிருக்காங்க. இப்போவும் இருக்குது. அதெல்லாம் படித்து அதை கேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிய வரும். இந்த லிங்கம் வெப்சீரிஸை லட்சுமி சரவணகுமார் அவர் தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. பிரசாந்த் பாண்டிராஜ் அவர் தான் கிரியேட்டரு. கதிரோட பர்ஃபார்மன்ஸு சூப்பராக இருக்குது. வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் தான். அந்த கதாபாத்திரமாகவே மாறி இருக்காரு. அப்புறம் திவ்ய பாரதி, பூர்ணிமா ரவி, போஸ் வெங்கட் மற்றும் பலர் இணைந்து நடிச்சிருக்காங்க. இந்த வெப்சீரிஸில் 15+ தான். 15 வயசுக்கு மேலே உள்ளவங்க தான் பார்க்கலாம். ரத்தம் தெறிக்கக்கூடிய வன்முறை காட்சிகள் இருக்குது சீரீஸில்.
அடல் கண்டென்ட்டை பொறுத்தவரை ஆபாச காட்சிகள், செக்ஸுவல் கண்டென்ட்னு எதுவும் கிடையாது. ஆனால் வெட்டி வீசக்கூடிய, குத்தி கிழிக்கக்கூடிய வன்முறை காட்சிகள் சீரீஸில் இருக்கு. தலையெல்லாம் வெட்டி தான் எடுக்கிறாங்க, பார்த்துங்க. கெட்ட வார்த்தையும் பயன்படுத்தியிருக்காங்க. வெறுமனே இந்த வெப் சீரிஸை பார்த்தோம்னா பெருசாக எதுவும் தோணாது. 1985 1996 வரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடந்த சம்பவங்கள், முத்துலிங்கம் யாரு, பிரபு யாரு, இவங்களுக்குள்ள நடந்த சண்டை, மாறி மாறி இவங்க ஆளுங்களை அவங்க போடுறது, அவங்க ஆளுங்களை இவங்க போடுறதுன்னு நடந்த கொலைகள், இதெல்லாம் தெரிந்து கொண்டு இந்த வெப்சீரிஸை பார்த்தா இந்த லிங்கம் வெப்சீரிஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஓஹோ, இப்படியெல்லாம் உண்மையாகவே நடந்திருக்கா அப்படின்னு புரிய வரும். இந்த வெப்சீரிஸில் இவங்க எடுத்திருக்கிறது முழுவதும் உண்மை கிடையாது. கொஞ்சம் சுவாரஸ்யத்துக்காக புனைவு கலந்து தான் படமாக்கியிருக்காங்க. பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க பாருங்கள். ஜியோ ஹாட்ஸ்டார் ஓடிடி தளத்தில் அவைலபிளாக இருக்குது. டெல்டா 7 நண்பர்களுக்கு நன்றிகள் பல.